ஹாய்ன்னு கவின் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது சரியான படம். சரியான படம். அடுத்த ஏப்ரல்ல வருது அந்த படம். ஏப்ரல்ல வருது. ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடியே அந்த படத்தை. நான் ஃபோன்ல வச்சிருக்கேன் அந்த படத்தை. ஃபோன்லயா? இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு அனுப்புவாங்க. நீ பார்த்து சொல்லுங்க சார் அனுப்புவாங்க. அப்ப நிறைய படத்தை முன்னாடி லீக் பண்றாங்களே, அது நீங்க தானா? அப்ப நீங்க அடுத்து சேயோன் படத்துக்கும் ஏதாவது? சேயோன் படம் உங்களுக்கு என்ன? சேயோன் படம் என்ன கதை? சேயோன்னு அவர் வந்து என்ன சொன்னாரு? மாயோன்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டார். மாயோன்னா யாரு? யாரு சொல்லுங்க. மாயோன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது. என்னைக்குமே அந்த அந்த ஆசைகள் வந்து தெரியாது. ஏன் நம்ம ஏன் ஹீரோ வரணும்? ஒரு வில்லனா வருவோம், ஒரு ஹீரோயினா வருவோம், என்ன வேணா வரும். சரி, அப்ப நீங்க ஏதோ ஒன்று நடிப்பீங்கல்ல, அப்போ உங்க சம்பளம் என்னவா இருக்கும்? வணக்கம் வலைபேசி நண்பர்களே, வணக்கம். வணக்கம். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி அண்ணன் இல்லை. அண்ணன் எங்கே போயிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான சோர்ஸ் பார்க்குறக்காக வெளில போயிருக்காரு. அதனால் எங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவர் இல்லாட்டி என்ன, அவருக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியும். அது நம்ம சேனலில் சொல்ல வேண்டிய சொல்லுவோம். உண்மை, உழைப்பு, நேர்மை, நியாயம், உச்சகட்டம், உயர்நீதிமன்றம். நீங்கள் ரெண்டு சொல்லுங்கள். ரிப்பன், ஊஞ்சல், எல்லாமே இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும், வலைபேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். வலைபேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். அப்புறம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்ல, அதாவது தமிழ்நாட்டில் சமையல் செய்ய கேஸ் இல்லை. கேஸ் கொடுத்தாலும் வாங்க எவன்ட்டையும் காசு இல்லை. சூப்பர் சூப்பர். எப்போ அண்ணன் சொல்லுவார், நீ நான் சொல்லிட்டேன். அதாவது அவர் என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியாது எங்கே போயிருக்காருன்னா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. அது நம்ம அர்ஜுன் ரெட்டி கல்யாணம் இருந்துச்சுல, நாங்கள் தான் போயிருந்தேன். நம்ம நேர்கள் கூட நிறைய பேர் கமெண்ட்ல போட்டு, நீ அங்கே பார்த்தோம், உங்களை வேர்ல்டு கப் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நாங்கள் தான் போயிருந்தேன். அது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. நான் சச்சின் சார்ட்ட சொல்கிறேன், நான் வரதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் வந்து எனக்கு பழைய ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டே ஒரே கிளப்பில் ஒன்றா மேட்ச் ஆடிருக்கோம், அதுக்காக உங்களுக்காக நான் வரேன்னு சொன்னேன். பட் நீங்கள் அதை எப்படியும் லீக் பண்ணி இப்போ எல்லாரும் என்னையே விட்டுட்டு போனீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எங்களையே விட்டுட்டு போயிட்டீங்க. கோச்சிக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணத்தோட வெட்டிங் ரிசப்ஷன் இருக்குல்ல, அது நடக்குது. அதுக்கு யாருக்கு தேவை? ராஜ்புரி போயிருக்காப்புல. ஓஹோ, அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாப்புல. ஸோ அது முடிச்சு கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவாப்புல. வரதுக்குள்ளேயுமே நாங்கள் அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ பரபரப்பாக போயிட்டு தமிழ்நாடு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பு தான். முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறது? முதல்ல ஹாய்ன்னு நம்ம கவின் ஹாய் சொல்லணுமா? ஹாய்ன்னு கவின் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது சரியான படம். சரியான படம். அடுத்த ஏப்ரல்ல வருது அந்த படம். ஏப்ரல்ல வருது. ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடியே அந்த படத்தை. நான் ஃபோன்ல வச்சிருக்கேன் அந்த படத்தை. ஃபோன்லயா? இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு அனுப்புவாங்க. நீ பார்த்து சொல்லுங்க சார் அனுப்புவாங்க. அப்ப நிறைய படத்தை முன்னாடி லீக் பண்றாங்களே, அது நீங்க தானா? சார் நீங்கன்னா உங்கள மாதிரி ஆள் தானா? நீங்க தான். நம்ம லீக் நம்ம வந்து எதையுமே லீக் பண்ற ஆள் கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேக் பண்ற ஆள். ஷேக் பண்ற சென்ஸ் சினிமாவை உழுக்குற ஆள் நம்ம. சரியா? அதான் நீங்க லீக் பண்ணி விட்டதே அது உழுக்கிறோம். நாங்க எதையுமே லீக் பண்ண மாட்டோம். நான் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க ஹாய் படத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கு. தாய்க்கிளை படம் பார்த்தீங்கல்ல, அதோட கிளைமேக்ஸே வேற. சிவகுமார் சார் நான் உட்காந்து பேசுறப்ப என்ன சொல்றாரு, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறந்த மாதிரி வச்சுக்குவோம், அந்த 300 பொண்ணாக அப்படியே அந்த கட்டிலோடய போயிடட்டும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எங்கேயும் கொடுத்துது. இது எப்படி சார் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு மேலே பாதிக்கும், நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ இடையில ஒரு வாரம் வராமல் இருந்தேன்ல, நான் எங்கே போயிருந்தேன்னா ஒரு ஊட்டிக்கு போகிறேன். ஊட்டியில் போய் மேலே உட்காந்து எழுதுறேன், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு எழுதி அந்த கொடுத்தது அந்த கிளைமேக்ஸ். உட்காந்து அந்த பழங்குடி விட்டுட்டு நம்ம பேசுகிறாங்க, அது எல்லாமே நான் தான். சிவகுமார் சார் எனக்கு வந்து கிரெடிட் போடுறேன்னாரு. சார் கிரெடிட்டு டெபிட்லாம் போடாதீங்க, அதில் துளி அளவு கூட விருப்பம் கிடையாது. என்றைக்குமே அடுத்தவங்களோட உழைப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அடுத்து சேயோன் படத்துக்கும் ஏதாவது? சேயோன் படம் உங்களுக்கு என்ன? சேயோன் படம் என்ன கதை? சேயோன்னு அவர் வந்து என்ன சொன்னார், மாயோன்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டார். மாயோன்னா யார்? யார் சொல்லுங்க. மாயோன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் என்ன சொன்னேன், யாருக்குமே தெரியாத பிறகு சேயோன்னா எல்லாருக்குமே தெரியும். சேயோன்னா யாரு? தெரியாது. முருகன். இப்போ முருகன் பற்றி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிவகார்த்திகேயன் அவர் யாரு? சிவகார்த்திகேயன் முருகன் பேர். அவரோட நாங்கள் நம்ம தமிழ் கடை முருகன் நாங்களே சொல்கிறோம். சம்மந்தமே எல்லாம் பேசுகிறாரு. இவர் வந்து புதுசு. இன்னொன்று ரூம் க்ளீன் பண்ண பையன் ஆள் 3 சேரை போட்டு உட்கார வச்சிருக்கோம். பேச வந்து விடுங்க. சிவகார்த்திகேயன் சாரோட பேர் முருகன் பேர். ஆமாம். அப்போ சேயோன் முருகன் ரெண்டும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. சிவகுமார் யாரு? முருகன் தான். சிவனோட பையன் முருகன். சிவனோட பையன் முருகன். சிவகுமார் அப்ப முருகன். இப்ப எல்லாம் சேர்ந்து கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. அதுல கூட ட்ரெயிலர்ல வர்றது யாரு?
பாலசரவணன் அவரும் முருகன். பாலமுருகன். உண்மை உண்மை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்து எடுத்த முடிவு தான் சேவன் படம். இதை கூட நான் தான் சொல்லியிருக்கேன். அதோட மியூசிக் டைரக்டர் யாரு? சந்தோஷ் நாராயணன். நாராயணனுக்கு முருகனுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க கரெக்டாக தான் பார்த்தேன். நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா பார்ப்பீங்க. இதில் என்ன ஒரு நிறைய கேஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே முருகன், சிவன், பார்வதி, பிள்ளையார் சம்மந்தப்பட்ட நிறையா வரும். நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. படம் பிளாக் பஸ்டர் இப்போ எழுதி வச்சுக்கோங்க. கீழே நோட் போட்டு பிளாக் பஸ்டர் பை வடைப்பேச்சு ஹரி அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். உண்மை. நீங்கள் உண்மை சொல்ல வேறு ஏதாவது சொல்லுங்கள். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வேற குளிக்குவீங்க. அடுத்த நியூஸ் எடுக்கிறேன். அடுத்து என்னன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் சார் வந்து யூத் படத்துக்கு வந்து சம்பளமே வாங்கலையாம் அப்படின்னு கருணாஸ் பையன் கென் சார் சொல்லியிருக்காரு. ஏன் வாங்கலை? நன்றி கடனா? கடனாக வந்திருக்கு, வாங்கிக்க மாட்டார். நன்றி கடனாக வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கருணாஸ் சார்கிட்ட வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் கூப்பிட்டாமோ கடன் வாங்கியிருக்காரு ஒரு இடத்துல. எப்போ? அது ஒரு காலகட்டத்தில். அது எப்போன்னு அது அஃபிஷியலாக சொல்ல முடியாது. எனக்கு வந்து சத்தம் இல்லாமல் அந்த செய்திகள். நீங்கள் எப்பயுமே அண்ணன் விஷயம்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் வந்துச்சு, காசு வாங்கியிருக்காரு. அந்த காசை வந்து திருப்பி கருணாஸ் சார் கேட்கவே இல்லை. எதுக்கு ஜிவி பிரகாஷ் வளர்ந்தோல ஒரு மியூசிக் டைரக்டர், நம்ம வளர்ந்துட்ட ஒரு நடிகர், குலச்சித்திர நடிகர், ஒரு காமெடி நடிகர், இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கோம், அடுத்து சீட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அதை விட்டுருமே அப்படின்ட்டாப்ல. ஸோ அதுக்காக போய் இவர் கென் போய் கேட்டோன்னா அவர் ஜிவி சார் சொல்லிக்காரு, உங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு அது தேவையும் கிடையாது, அவரும் கேட்டதும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவனுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு போட்டது அந்த பாட்டு. சரியான பாட்டு, சரியான ஹிட். அந்த ஸ்டெப்பு கூட பிளாக் பஸ்டர். அது சொல்லி நான் நிறைய ஹீரோயின் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் கென் சார். ஆமாம் ஆமாம் சார் சொன்ன உண்மை. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஒன்றும் நடிக்கவே இல்லை. அப்போ நாளைக்கு நீங்கள் ஹீரோ நடிக்கும் போது? நான் ஹீரோவெலாம் என்றைக்குமே கிடையாது. எனக்கு என்றைக்குமே அந்த அந்த ஆசை இருந்தது கிடையாது. ஏன் நம்ம ஏன் ஹீரோ வரணும்? ஒரு வில்லனாக வருவோம், ஒரு ஹீரோயினாக வருவோம், என்ன வேணா வரும். சரி, அப்படி நீங்கள் ஏதோ ஒன்று நடிப்பீங்கல்ல, அப்போ உங்கள் சம்பளம் என்னவா இருக்கும்? சொல்லுவோம். அந்த கென் சார் கூட நிறைய ஹீரோயின் நடிக்கலை. அப்போ கென் சார் எனக்கு கால் பண்ணுறாரு, பிரதர் என்ன பிரதர் எந்த ஹீரோயும் நடிக்க மாட்டுறாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் என்ன அவ்வளோ குறைஞ்சி போயிட்டான், இப்படி தான் வந்து நிறையா படங்களுக்கு நிறையா சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், விடுங்க, எல்லாருமே இப்போ அப்படி தான். அவங்க நம்ம வந்து முதல்ல ரஜினி சார் கூட நிறைய பேர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ரஜினி சார் கூட நிறைய நடிக்க மாட்டேங்குது, தனுஷ் சார் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேச்சுகள் வந்திருக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம அந்த அடுத்த இடத்துக்கு வருவோமே. நீங்கள் போங்க, ஸ்ட்ரைட்டாக மலையாளத்துக்கு போங்க. உங்களுக்குலாம் அனிஷா நம்பர் வேணுமான்னு கேட்டேன். வேணும் இருக்கான்னு கேட்டார். டக்குன்னு போன. ஆனால் அது வந்து சிறைப்படத்தோட டேரக்டர் கொடுத்ததானே அவர் சொன்னார். சிறைப்பட டேரக்டர் யார் கொடுத்துருப்பா? யார் கொடுத்தா? அதுதான் நான். உண்மை. இதெல்லாம் உண்மை இல்லை. டக்குன்னு உடனே என்ன டக்குன்னு தட்டினேன். ஏன்னு போட்டா அணின்னு போட்டா அனிருத் வந்தாரு. அனிருத் நம்பரை மாற்றி அனுப்பிட்டேன். டக்குன்னு வாங்கி டெலிட் பண்ணிட்டு டெலிட் ஃபார் ஆள் கொடுத்துட்டு அனிஷான்னு போட்டு கொடுத்தேன். நல்லா பண்ணிக்கு படம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ட்ரெயிலர்லாம் பார்த்தா செமையாக இருக்குது. நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மணிகண்டன் அந்த பையன் நல்லா பண்ணுவோம். அந்த பையன் முகேஷ் டி பிளாக் செந்தில் இந்த டீம் வச்சிருக்காங்க. ஸோ அருமையாக போயிட்டு இருக்கு. என்ன பேசி மழை வருது. மழை அங்கிட்டு தான் வருது, இங்கிட்டு வரல. மழை வந்து இப்போ கேமரா வந்துச்சா கேமரா போயிருங்களா, அப்புறம் அவருக்கு யார் பதில் சொல்றது? ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. நிறைய விஷயம் நாங்கள் நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ உங்க சம்பளத்தை பத்தி பேசும்போது நீங்க அப்படியே மறைச்சிட்டீங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் கமல்ஹாசன், அவர் வந்து கல்கி 2க்கு வந்து ஒரு நாளைக்கு $2 மில்லியன் சம்பளம் கேட்கிறாராம். டாலர்? முருகன் டாலரா? முருகன் டாலர், அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலர் இல்லாமல் போடுறாங்க. டாலர் தானே? ஓ சாரி, அது டாலரா? அதுக்கு கமல் சார் வாங்க வேண்டியதான். கமல் சார் வந்து ஒரு லெஜெண்ட். இன்னைக்கு வந்து அவர் கமல் சார்னா சினிமானா கமல் சார். யாருமே சினிமா எழுத மாட்டாங்க, கமல் சார் எழுதி அப்புறம் அடிச்சுட்டு தான் சினிமான்னு எழுதுறாங்க. அந்த அளவுக்கு கமல் சார் சினிமாக்கா நிறைய தொண்டு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்போ 2 மில்லியன் கம்மி சார். கம்மியா? நான் கேட்டால் 10 மில்லியன் நான் சொல்லுவேன். கேளுங்க, ஒரு நாள் 10 மில்லியன் கேளுங்க. ஒரு நாளைக்கு கேளுங்க. எல்லாரும் படம் அடிக்க மாட்டேன், திரும்பி வாங்க. உங்களுக்கு என்ன இங்கே 3 படம் இருக்கு. மருதநாயை திருப்பி எடுங்க, திருமாடி 2 எடுங்க, உத்தமவில்லன் 3 எடுங்க. உத்தமவில்லன் 3யா? உத்தமவில்லன் 2 வரலையே. அப்போ 2 எடுங்க. அப்புறம் சிரிச்சுட்டே இருக்காம ஏதாவது சொல்லுங்க சார். ரைட்டா ஏதாவது எடுங்க. ரஜினி கமல் சார் படம், அந்த படம் இல்ல அதே மாதிரி. இப்ப என்னன்னா, நம்ம தெலுங்கு ஆக்டர் பவன் கல்யாண் தெரியும் உங்க எல்லாருக்குமே. பவன் கல்யாண் தெரியும். அவர் வந்து உஷாந்த் பகத்சிங்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, தெரியுமா? தெரியாது. சரி, ஓகே. அந்த படம் வந்து மார்ச் 19 வருது. மார்ச் 19 துரந்தர் 2 வருது. அதுவும் வருது. யூத்ல வருது. அதுவும் வருது. டாக்ஸிக் வரல. அது வரல. அது எனக்கு தெரியும். அந்த படம் 19 வருது. அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, 10 நாளைக்கு முன்னாடி. என்ன தெரியுது, பகத்சிங் கொடுக்குறவங்க தமிழ்நாடோட பகத்சிங் ஜனநாயகன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது இத்தனை சொல்ல வந்து என்ன சொல்ல விட்டு என்ன எப்படி அடிப்பாங்க. இப்போ நான் பேசுறேன். ஓகே, உண்மை
உண்மைதான். என்ன உண்மைனா அப்ப அங்க அவர் வந்து என்னவா இருக்காரு பவன் கல்யாண்? இப்ப பகத்சிங்கா பகத்சிங் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. பாலிடிக்ஸ் டெபுட்டி சிஎம் இருக்காரு. இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து 10 நாளைக்கு முன்னாடி தந்துடுறாங்க. ஆனா இங்க அவர் இன்னும் வந்து பாலிடிக்ஸ்ல எதுவும் இது பண்ணல. டெபுட்டி சிஎம் ஆக போறாருல, அதுக்காக பயப்படுவாங்கல்ல. ஓ ஆமாமா ஆமாமா. சரி, அரசியல் நமக்கு தேவையில்லை, நமக்கு அரசியல் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாது அதை பத்தி. எனக்கு அரசியல்ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ எலெக்ஷன் சமயம் வரனால பேசக்கூடாதுன்னு எனக்கு வந்து மேலிடத்துல உத்தரவு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசலை. இன்னும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி உட்காந்து ஜாலியாக பேசி தெரிஞ்சுப்போம். உண்மை மட்டும் தான் பேசுவாங்க. என்னைக்குமே போய் பேச மாட்டோம், யாரையும் சார்ந்து பேச மாட்டோம், யார்கிட்டையும் காசு வாங்கிட்டு பேசலை. உங்களுக்கு யாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி முதல்ல பேசலை. குழப்பா ஒருத்தவங்க கிண்டல் பண்ண, யாரையும் கிண்டல் பண்ணலை. எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா செய்திகள் ஒவ்வொருத்தவங்க ஒரு சேனலில் உட்காந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா செய்திகள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு என்னெல்லாம் சினிமா செய்திகள் தெரியுமோ, எங்களுக்கு என்னெல்லாம் லிங்க் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ கூட ராஜ்பி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, இங்கே அங்கே போயிட்டு என்னென்ன வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இது அப்படி நாங்கள் இங்கே சொல்லுவோம். நீ ஃபோன் அடிச்சதுக்கு எடுக்கலன்னு சொன்னாங்க. எடுக்குன்னு சொன்னேன். என்ன நானே எடுக்க வேணாம்னு சொன்னேன். ராஜன் ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடிச்சு எடுக்காதீன்னு சொன்னேன். உண்மை உண்மை. இந்த உண்மை சொல்றக்கா மட்டும் தான் வந்திருக்காரு. எதுக்கு யாரும் சும்மாவே போட்டிருக்கலாம். சரி உட்காந்து ஏதாவது பேசுறான்னு பார்த்தா ஒன்றும் பேச மாட்டேன். நன்றி நன்றி. மழை வருது, கேமரா போயிடும். அடுத்த வீட்டில் சந்திப்போம். டாட்டா.